25,000 பேருங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன நம்பர் தான். இந்த வைரஸ் மாத்திரம் பரவ ஆரம்பிச்சதுன்னா க்ளவுட் பஸ்ட்னு சொல்கிறாங்களே, மேக வெடிப்பு பயங்கரமான மழை, அது மாதிரி தான் கொரோனா எப்படி ஆச்சு. சைனாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அது வந்தது. ஒரு 2 மாதத்தில் உலகம் பூரா பரவிடுச்சு. அது மாதிரி தான் வைரஸ் பரவும், அவ்வளோ வேகத்தில் பரவும். அதாவது இந்த 25,000 பேருங்கிறது வந்து அலட்சியமாக எடுக்காம, அன்னைக்கு 80ஆம் வருஷத்தில் வந்தபோது என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்தோமோ அந்த நடவடிக்கைகள்லாம் திருப்பி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது பயன்படுமாங்கிறத பார்த்து புதுதாக வேற ஏதாவது தடுப்பு முறைகள், விவரங்கள் தெரிவிக்கிறது, தற்காப்பு முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பரவுகிற முறையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா. அன்னைக்கு வந்து செக்ஸை தான் நம்ம மெயினாக வச்சோம். இன்னைக்கு செக்ஸை தவிர வேற ஏதாவது இருக்குது. அன்னைக்கு நம்ம சொன்னது வந்து செக்ஸனால பல பேரோட உடல் உறவு கொள்பவர்களுக்கு வரும்னோம். அடுத்தது வந்து ஒரே ஊசியை பல பேருக்கு பயன்படுத்துது. ஊசியை பயன்படுத்துறது வந்து அந்த ஊசி அந்த கம்பியில் செஞ்ச அந்த ஊசி அல்ல, அது போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களுக்கு வந்து ஊசி பரிமாற்றம் பண்ணுவாங்க. அந்த இன்னைக்கு போதைப் பொருள் மிக அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது வந்துகிட்டு இருக்குதாங்கிறத பார்க்கணும்.